الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே சூரத்துல் அன்ஆம் ஓதப்பட்டது. அதிலிருந்து சில விஷயங்களை சொல்வதற்கு முந்தைய பயானிலே பாகப்பிரிவினை சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். அதில் விடுபட்ட சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சமூகத்தில் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மனிதனுடைய பல சொத்துகள் இருக்கிறது, இடங்கள், கடைகள், வீடுகள் இருக்குது. சில நேரங்களில் அந்த சொத்துக்கு உரியவர் அவர் ஹயாத்தா இருக்கிற நேரத்தில் எனக்கு பிறகு இதை நீ எடுத்துக்குப்பான்னு சொல்லியிருப்பார். அவர் இறந்த பிறகு அவர் சொல்வார், இந்த இடத்த அத்தா எனக்கு எடுத்துக்க சொன்னார், இந்த வீட்டை எனக்கு எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் இது அவருக்குரியதாகுமான்னு சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளணும். என் காலத்துக்கு பிறகு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் வசியத். யார் வாரிசாவாங்களோ அவங்களுக்கு வசியத்து செய்ய முடியாது. வாரிசாகக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, இவங்கெல்லாம் வாரிசுகள். வாரிசுகளுக்கு வசியத்து செஞ்சால் அது செல்லாது. எனவே வாழும் காலத்தில் எப்போ நான் இறந்த பிறகு இந்த வீட்டை நீ வச்சுக்கன்னு சொல்லி இருந்தாலும் இறந்த பிறகு சொத்தை எப்படி பங்கிடணும் என்று அல்லாஹ் தான் சொல்ல முடியுமே தவிர சொத்துக்குரியவர் கூட சொல்ல முடியாது. சொத்துக்குரியவர் சொல்ல முடியாது. வாழுகிற காலத்தில் அன்பளிப்பாக ஒப்படைச்சிருந்தா அது வேறு விஷயம். ஹயாத்தா இருக்கும்போதே பிள்ளைகளில் சிலருக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம், ஆனால் அதில் சமமாக கொடுக்கணும். நுஅமான் இப்னு பஷீர் என்கிற ஒரு சஹாபி, அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்பாங்க. இப்போ வாழக்கூடிய காலத்தில் எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கலாம், ஆனால் என் காலத்துக்கு பிறகு இது உனக்கு அப்படின்னு சொன்னால் அது செல்லாது. ஒரு மனிதன் மரண தருவாயை நெருங்கி விட்டாலே அந்த சொத்துகள் எல்லாம் அவருடைய உடைமையிலிருந்து வெளியே போயிடும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால், அப்போ நல்லா இருக்கிறான், சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்களுடைய தோட்டத்தில் உள்ள ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஒரு பேரிச்ச மர தோட்டம், அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு 20 வஸ்கு பேரித்தம்பழங்களை அன்பளிப்பாக கொடுத்துருந்தான். 20 வஸ்குன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு 3000 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. 3000 கிலோ, அது 3800 கிலோ வரும். இதெல்லாம் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அன்பளிப்பு கொடுத்த சில நாட்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க, மரண தருவாயை அடைஞ்சிடறாங்க. இப்போ பாருங்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ஏன்னா அன்பளிப்பினுடைய நிபந்தனை என்னன்னா, யாருக்கு அன்பளிப்பு செஞ்சோமோ அதை அவர் கைப்பற்றி இருக்க வேண்டும். அவர் கைக்கு போனால் அவர் உரிமையாளராக ஆவார். ஹஜ்ரத் அபூபக்கர் நோய்வாய்ப்பட்டு இறக்க போகிற நேரத்தில் கேட்குறாங்க மகள்கிட்ட, நான் உனக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் இல்லையா, அந்த பழங்களை நீ பறித்து விட்டாயான்னு கேட்குறான். இல்லை, நான் இன்னும் அதை பறிக்கலை. அப்படியானால் இப்போ அது உனக்கு சொந்தம் இல்லை, இப்போ நான் மூத்தா போக போகிறேன், உனக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்த அந்த 20 வஸ்து பேரிச்சம்பழமும் எல்லா வாரிசுகளுக்கும் அதில் இனி பங்கு வந்துருச்சுன்னு சொல்கிறான். அன்பளிப்பு செஞ்சாங்க, ஆனால் அன்பளிப்பு என்னன்னா அதை உடனே கைப்பற்றணும், கைப்பற்றினா தான் அது அவருக்கு சொந்தம். இப்போ ஆயிஷாட்ட கேட்குறாங்க, மகளே நீ பறித்து விட்டு இருந்தால் அது உனக்கானது, ஏன்னா நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது உனக்கு அன்பளிப்பு செஞ்சது. நீ இதுவரைக்கும் அதை பறிக்கலைன்னா இப்போ அது என் சொத்து கிடையாது, நான் அதை உனக்கு அன்பளிப்பு செய்கிற உரிமை இல்லை, எல்லாருக்கும் அதில் பங்கு வந்துடும். அப்போ இதில் நிறைய தவறு செய்கிறாங்க. இல்லை, இந்த சொத்தை அத்தா எனக்கு எடுத்துக்க சொன்னார், அம்மா எனக்கு எடுத்துக்க சொன்னார், இது செல்லாது. எல்லா வாரிசுகளும் சம்மதித்தாலே தவிர இது செல்லாது. அதே போல் வாரிசு உரிமையில் இன்னொன்று என்னென்னா, வயதான காலத்தில் தாய் தந்தையரை யாராவது வீட்டில் வச்சு பார்த்துருப்பாங்க. மூத்தா போன பிறகு நான் தான் பார்த்தேன், அதனால எனக்கு கூட வேணும்னு சில பேர் கேட்குறது. தாய் தந்தையரை பார்த்ததுக்காக வேண்டி எனக்கு கூலி வேணும்னு கேட்கறத விட கேவலம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதாங்க? தாய் தந்தையரை பார்க்குற விஷயத்தில் போட்டி போடணும், நான் தான் பார்ப்பேன் நீ தான் பார்ப்பேன்னு சொல்லி அதற்கான சவாபை அல்லாட்ட எதிர்பார்க்கணும். சில பேர் அப்படி நான் தான் பார்த்தேன் எனவே எனக்கு தான் கூடுதல் சொத்து வேணும் இப்படி கேட்குற உரிமை இருக்குதா? இல்லவே இல்லை, அறவே கிடையாது. இறந்த பிறகு அதில் அல்லாஹ் சொல்கிற அந்த சட்டம் மட்டும்தான் செல்லும். மூணாவது ஒரு முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்குங்க,
இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள யாருமே இந்த சொத்து எனக்கு வேணான்னு சொல்லவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சட்டத்தை நல்லா புரிஞ்சு, வேணான்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து விழுந்த மாதிரி தான், வேணான்னு சொல்ல முடியாது. வேணான்னே ஒருத்தர் சொல்லிட்டாரு, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு சொத்துல பங்கு விடுன்னு கேட்டால் கொடுத்தான். ஏன்னா இதை நீங்களாக அல்லாஹ் கொடுத்த இந்த உரிமையை மனுஷன் நீக்கவே முடியாதுங்க, மனுஷன் நீக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்லை அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, வேணான்னு வாயால் சொல்லட்டும், வேணான்னு எழுதி கொடுக்கட்டும், சரிங்களா, அவருக்கு அந்த பங்கு இருக்கத்தான் செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மூத்தா போயிட்டா அவருடைய பிள்ளைகள் கேட்கலாம். அப்படியானால் என்ன செய்யணும்? ஒருத்தர் வேணான்னு நினைக்கிறார், என்ன செய்யணும்? ரெண்டு வழி தாங்க இருக்குது. ஒரு வழி என்ன, தனக்கு என்ன பங்கோ அவருக்கு அந்த சொத்துல 10 லட்ச ரூபா வருதா, இந்த 10 லட்சத்தையும் எடுத்துக்கொள்ளணும். வாங்கி கொண்டு அவர் யாரை, நம்ம தன்னுடைய சகோதரர்கள்ல சரி இவர் கஷ்டப்படுறாரு, இவர்கிட்ட வசதி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு கையில் வாங்கிட்டு கொடுக்கலாம். வாங்காமல் நாம் எனக்கு வேணாம்ப்பா நீங்களே எடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கையில் வாங்கிட்டு யாருக்காவது கொடுக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. உண்மையிலுமே ஒருத்தர் நினைக்கிறார், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம அத்தா சொத்தெல்லாம் வேண்டாம், மற்ற சகோதரர்கள் எடுத்துக்கட்டும், தனக்கு இந்த பாகப்பிரிவினால பங்கு தேவையில்லை, வெளியே வரணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு வழி என்னன்னா, எப்பா இந்த சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துங்கப்பா, நான் என்ன செய்கிறேன், என் தந்தையின் சொத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வேணும்ப்பா. அத்தாவுடைய ஒரு வண்டி 2 வீலர் எடுத்துக்கிறார், ஒரு காரை எடுத்துக்கிறார், இவருக்கு வர வேண்டிய சொத்தின் மதிப்பு 10 லட்சம், அந்த 2 வீலருடைய மதிப்பு 50,000, இந்த 50,000 மதிப்புள்ள இந்த 2 வீலர் எனக்கு போதும்பா அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டாருன்னா, இப்படி எடுத்த பிறகு எனக்கு வேண்டான்னு சொன்னால் திரும்ப கேட்க முடியாது. இதுக்கு மசாலா அரபியில் சொல்லுவாங்க தகாருஜ். தகாருஜ்னா என்ன, தனக்கு பங்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு வாரிசு அந்த இறந்து போனவருடைய சொத்துல ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு, எப்பா இது எனக்கு போதும்பா அப்படின்னு ஏதோ ஒன்றை எடுத்துட்டு எனக்கு வேணான்னு சொன்னார்னா இனிமே அவர் திரும்ப பங்கு கேட்க முடியாது. ஆக இப்படித்தான் அந்த சொத்துல அவர் வெளியே வர முடியுமே தவிர, எதையுமே 5 பைசா கூட எடுக்காம வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னாலும் திரும்ப அவருக்கு அந்த சொத்திலிருந்து பங்கு கேட்கிற உரிமை இருக்குது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. 4வது என்ன, சில நேரங்களில் ஒரு தந்தை இறந்துருப்பார், பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, சொத்தை பிரிக்கணும். என்ன சொல்லுவாங்க, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு யார் தடையாக இருப்பாங்கன்னா அந்த அம்மா தான் தடையாக இருக்கும், இறந்து போனவருடைய மனைவி. இல்லை அத்தா சொத்தை நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்கக்கூடாது. இப்போ இந்த அம்மாவோட பெரிய பாவி உலகத்தில் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான் பிரிங்கன்னு சொல்கிறான். பிரிங்கன்னு என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்படி என்னென்னா சில குடும்பங்களில் அந்த பெரியவங்க உட்கார்ந்துக்கிட்டு இல்லை என்னுடைய ஹயாத் வரைக்கும் நீங்கள்லாம் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. எனவே அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவை நாம் பின்பற்றணும். 2 விஷயங்களை பின்பற்றினோம்னா இந்த சமுதாயம் காலத்திற்கும் செல்வத்தில் வளமாக இருக்கும். ஒன்று, இறந்தவருடைய சொத்தை பிரிக்கிறதுல உச்சக்கட்ட பேணுதல். 2வது ஜக்காத்து கொடுக்கறதுல பேணுதல். இந்த 2ஐயும் இந்த சமுதாயம் கடைபிடிச்சதுன்னு வைங்க, ஒரு மனுஷனுடைய சந்ததிகளில் வறுமைங்கிறது வரவே வராது. உலமாக்கள் வரவே வராது. வாழ்ந்த குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன, அந்த குடும்பத்தில் இந்த சொத்தை பிரிக்காம எங்கெல்லாம் நடக்குதோ அந்த குடும்பங்கள் ஒரு கட்டத்தில் ரோட்டுக்கு வந்துடும். இதை நான் சொல்லலை, பெரியவர்கள் சொல்றாங்க. ஜக்காத்து கொடுக்காத பணக்கார குடும்பம் ஒரு கட்டத்தில் ரோட்டுக்கு வந்துடும். இந்த 2ஐயும் கரெக்டாக நீங்கள் பின்பற்றினீங்க, எத்தனை தலைமுறை ஆனாலும் உங்களுடைய சந்ததிகளில் வறுமை வராது. அல்லாஹ் இந்த பாகப்பிரிவினையை முழுமையாக பேணக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருவானாக. அருமையானவர்களே, அடுத்து இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆம். குரானில் நான் ஏற்கனவே சொன்னேன், குரான் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டதுன்னு சொல்லி. சில சூறாக்கள் மொத்தமாக அருளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இந்த சூறாவும் ஒரு இரவுல மொத்தமாக அருளப்பட்டுச்சு. இந்த சூரத்துல் அன்ஆம் ஒரே இரவுல அருளப்பட்டதாக சொல்லப்படுது. நான் அதனுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இதில் ஒரு ஆயத்து வருது, அந்த ஆயத்தினுடைய பின்னணியில் ஒரு சம்பவமும் வருது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லுவான், அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மீன், தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ, ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல அநீதியை கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு நிம்மதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டு அநியாயத்தை கலக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ சஹாபாக்களும் கேட்டான், யா ரசூலல்லாஹ், ஈமான் கொண்டு அநியாயமே செய்யாதவர்கள்லாம் நம்ம ஏதாவது அநியாயம் செய்யத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலாக சொன்னாங்க, அங்கே அநியாயம் கொண்ட கருத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஈமான் கொண்ட பிறகு இணை வைக்காமல் இருப்பவர்களுக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரியமான தோழர். அவரை எப்போ பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி ஜரீர் இப்னு அப்துல்லா. அவர் சொல்றாரு, நாங்கள் ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தோம். அப்போ தூரத்திலிருந்து ஒட்டகத்தில் ஒரு மனிதர் வந்துட்டு இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தில் வருபவர் நம்மை பார்க்க தான் வருவது போல் தெரியுது, எல்லாரும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதே மாதிரி அவரும் வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இறங்கினார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ எங்கிருந்துப்பா வர்றேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். எதற்காக நீ வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்திருக்கிறேன். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியாது. நான் இறை தூதரை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற, நீ தேடி வந்த அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஈமான்னா என்னன்னு சொல்லி கொடுங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அடிப்படைகளை சொல்கிறாங்க. ஈமான்னா அல்லாஹ் ஒருத்தனை நம்பணும், என்ன அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்கணும், தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அக்ரர்து, நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நான் அங்கீகரித்தேன், ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ தான் முதல்ல முஸ்லீம் ஆகிறார். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒட்டகத்தில் ஏறி கொஞ்ச தூரம் போகிறாரு. அவருடைய ஒட்டகத்தினுடைய முன்கால் ஒரு மணற்பாங்கான ஒரு பொந்துல சிக்கிக்கிடுச்சு. சிக்கினதில் ஒட்டகம் தடுமாறினதில் இவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் இப்னு யாஸரையும் ஹுதைஃபாவையும் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்க, அவரை போய் தூக்கி விடுங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்குள்ள அவர் மூத்தா போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் சொன்னாங்க, பாருங்க இப்போதான் கலிமா சொன்னார், இறந்து போயிட்டார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் பாருங்க, அல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டு எந்த அநீதியும் செய்யாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, இவரும் அதில் உள்ளவர் தான் சொன்னாங்க. ஏன்னா ஈமான் கொண்ட பிறகு எந்த பாவமும் செய்யலை, முஸ்லீமான பிறகு எந்த அநீதியும் செய்யலை, ஈமானுக்கு பிறகு எந்த அநீதியும் செய்யாதவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இவரும் அதில் ஒருத்தர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெண்டு வானவர்கள் அவருடைய வாயில பழத்தை ஊட்டுவதை நான் பார்க்கிறேன். அவர் பசியோடு வந்திருக்கிறாரு, நம்மள்கிட்ட வரும்போது பசியோடு வந்திருக்கிறார். வானவர்கள் அவருக்கு பழத்தை ஊட்டுறதை நான் பார்க்கிறேன்னு சொன்னான். முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் வருது. இதில் நமக்கு ஒரு செய்தி இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் துனியால இருந்து மூத்தாகும் போது பசியோட மூத்தா போனால் நல்ல மையத்தா இருந்தால் அவருக்கு உடனே சாப்பாடும் கொடுக்கப்படுது. கபருக்கு போகிறதுக்கு முன்னால் அவருக்கு மலக்குகள் சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு அதை உணர்த்துகிறது. ஆக இந்த ஆயத்து தொடர்பாக வரக்கூடிய ஒரு சம்பவம் என்பதனால இதை நான் சொன்னேன். அடுத்த அருமையானவர்களை, இந்த அன்ஆம் சூராவில் அல்லாஹ் எதை பற்றி அதிகம் பேசியிருக்கிறான்னு சொன்னால், கால்நடைகளுடைய இறைச்சி இருக்கு இல்லையா, அதை எப்போ சாப்பிடலாம் எப்போ சாப்பிடக்கூடாது, இதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். யூதர்களுக்கு அல்லாஹ் கால்நடைகளில் ஆடு மாடு இந்த ரெண்டை மட்டும்தான் அல்லாஹ் அனுமதிச்சிருந்தான். ஆடு மாடு மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி. எந்தெந்த மிருகங்களுடைய கால் விரல்கள் இருக்கு பாருங்க, விரல்கள் ஒட்டி சேர்ந்தா போல இருக்குதோ, ஒட்டகத்தினுடைய கால் விரல் இருக்கு பாருங்க, அது விரிஞ்சு இருக்காது, சேர்ந்து தான் இருக்கும். தீக்கோழி வான்கோழி இதனுடைய கால் விரல்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். இந்த விலங்குகளை பூரா அல்லாஹ் யூதர்களுக்கு ஹராமாக்கியிருந்தான். அவங்களுக்கு ஒட்டகம் ஹராம், வான்கோழி அவங்களுக்கு ஹராம். என்னங்க, கால்நடைகளில் ஆடு மாடு இந்த ரெண்டை தான் அவங்களுக்கு சாப்பிடலான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தான். அந்த ஆடு மாடுலையும் கூட இறைச்சியை உண்ணலாமே தவிர தனி கொழுப்பு அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. கொழுப்பு அவங்களுக்கு கூடாது. அல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொரு ஷரியத்தில் ஒவ்வொரு சட்டம். ஆனால் அந்த யூதர்கள், நான் சொன்னேன் இல்லையா, சதிகாரர்கள், அல்லாஹ் கொழுப்பை சாப்பிடுவதைத்தானே ஹராமாக்கியிருந்தான். கொழுப்பை விற்கிறது அல்லாஹ் தடுக்கல் இல்லை, கொழுப்பை விற்று காசாக்கி சாப்பிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொருளை உண்பதை அல்லாஹ் தடுத்து விட்டால் அதை விற்பதும் ஹராம்னு சொன்னான். எதை சாப்பிட்றது கூடாதோ அதை விற்கிறதும் கூடாது. ஆக இது யூதர்களுக்கான சட்டம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கால்நடைகளில் ஆடு, வெள்ளாடு, செம்மறியாடு அதையும் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். அதில் ஆணினம் பெண்ணினம், ஒட்டகத்தில் ஆணினம் பெண்ணினம், மாட்டில் ஆணினம் பெண்ணினம் என்று 8 ஜோடிகளை அல்லாஹ் சொல்கிறான். சமானியத்த அஸ்வாஜ், எல்லாமே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது. இதில் அறியாமை காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கால்நடைகள்
இது ஆண்களுக்கு மட்டும்தான் சாப்பிடலாம், பெண்களுக்கு சாப்பிடக்கூடாது, அவங்களா வச்சுக்க சட்டம், அவங்களா வச்சுக்கிட்டான். இந்த கால்நடையில் ஏறி சவாரி செய்யக்கூடாது, இப்படிலாம் வச்சுக்கிட்டாங்க. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அல்லாஹ் சொல்கிறான். நம்மிலும் கூட அந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் உண்டு. சில இறைச்சியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. நேர்ச்சை செய்த ஒரு கால்நடை, ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுப்பதாக நேர்ச்சை பண்ணியிருந்தார். அது ஏழைகளுக்கு முழுசா சதக்கா பண்ணணும். அதை அவரும் சாப்பிடக்கூடாது, அவரை சார்ந்த பணக்காரங்களும் சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் பரிகாரமாக கொடுக்குறாரோ, கஃபாராவாக கொடுக்குறாரோ, அந்த கறியை சாப்பிடக்கூடாது. இதை தவிர எல்லா இறைச்சியும் நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று அல்லாஹ் இந்த சூறால நமக்கு சொல்கிறான். அப்படி எந்த இறைச்சியை நம்ம சாப்பிட அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதை உண்பதற்கான முக்கிய நிபந்தனை என்னன்னா, அதனுடைய இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். இரத்தத்தை வெளியேற்றுவது 2 நிலை இருக்குது. ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனுடைய கழுத்து நரம்புகளை அறுக்கணும். 3 நரம்புகளை அறுக்கணும். மூச்சு குழாய், உணவு குழாய், இரத்த குழாய். இந்த 3ஐயும் முழுசாக அறுத்து அதனுடைய இரத்தத்தை வெளியேற்றின பிறகு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும். இந்த 3 நரம்புகளை அறுக்கணும். இரத்த குழாய், மூச்சு குழாய், உணவு குழாய், இந்த 3ஐயும் அறுக்கணும். இப்படி அறுத்தால் அதை என்ன செய்யலாம், சாப்பிடலாம் என்று சொல்றாங்க. காட்டு பிராணிகளை வேட்டையாடலாம், மார்க்கம் அதை அனுமதிக்குது. காட்டு விலங்குகள் மான வேட்டையாடலாம், காட்டு கழுதையை வேட்டையாடலாம். காட்டில் உள்ள மிருகங்களில் எதெல்லாம் தன்னுடைய கோரை பல்லால கிழிக்குமோ அவைகள் ஹராம். கோரை பல்லுடையவை, அது கோரை பல்லால தான் கிழிச்சு மாமிசத்தை சாப்பிடும். அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள் நமக்கு ஹராம். அதை தவிர உள்ள காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடலாம். நம்ம நாட்டு சட்டத்தில் வேட்டையாடுறது கூடாது. நான் ஷரியத்துடைய சட்டத்தை சொல்கிறேன். பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறதை பெருமானார் தடுத்தாங்க. இறைச்சிக்காக வேட்டையாடலாமே தவிர பொழுதுபோக்குக்காண்டி வேட்டையாடக்கூடாது, அதுவும் தடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த வேட்டையாடுவது காட்டில் உள்ள பிராணிகளை நம்மளால் பிடிக்க முடியாது. ஒரு மானை பிடிச்சி நாம அறுக்க முடியாது. பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி அறுக்கலாம், பிடிக்க முடியலையா? இப்போ அதுக்கு மாற்று தான் வேட்டையாடலாம். அப்படி வேட்டையாடுறதுங்கிறது 2 வகை இருக்குது. ஒன்று அம்பெய்து வேட்டையாடுவது, அல்லது பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை கொண்டு வேட்டையாடுறது. இந்த அம்பெறிகிற போது பிஸ்மில்லா சொல்லி எறியணும். இந்த வேட்டைக்கு நாயை அனுப்புகிற போது பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும். இப்போ நாம் அம்பெறிஞ்சதில் அந்த பிராணி அங்கேயே செத்து போச்சு, அதை எடுத்து சாப்பிடலாம், அறுக்க தேவையில்லை. உயிர் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அறுக்கணும். நாய் பிடிச்சு கொண்டு வந்துச்சு, செத்து போச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உயிர் இருந்துச்சுன்னா அறுக்கணும். இதுதான் மார்க்க நமக்கு தந்திருக்கிறது. அப்போ மொத்தத்தில் என்ன, பிஸ்மில்லா சொல்லி இந்த 3 நரம்புகளையும் அறுக்கணும், அல்லது பிஸ்மில்லா சொல்லி வேட்டைக்கு அனுப்பணும். இந்த முறையில் அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள் தான் நமக்கு ஹலால். இதை தவிர மற்றது ஹராம். இந்த இறைச்சி விஷயத்தில் இன்னைக்கு நம்மள்கிட்ட அறவே பேணுதலற்ற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ ட்ரெயினில் போகிறோம், சஃபர் போகிறோம், நீண்ட பயணம் போகிறோம். அதில் இறைச்சி உணவுகள் கொடுக்குறாங்க. அது யார் அறுத்தது? உயிரோடு அறுத்தாங்களா? இறந்த இனம் செத்தது நமக்கு ஹராம். பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததா? முஸ்லீம்கள் அறுத்ததை தவிர வேற யார் அறுத்ததுமே அறவே நமக்கு கூடாது. அப்போ ட்ரெயினில் போகும்போது என்ன செய்கிறோம், பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம், சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் என்ன பிரியாணி சாப்பிடாத ஆளுகளா என்ன? நம்ம இறைச்சியை கண்ணில் பார்க்காத ஆளுகளா என்ன? அங்கே கூட அந்த நான்வெஜ்ஜை தான் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதில் அறவே பேணுதல் என்னங்க கிடையாது. நிறைய சிக்கன் கடைகள் வந்துருச்சு. எல்லா நகரங்கள், சிறிய ஊர், பெரிய ஊர் எல்லாம் வந்துருச்சு. அதில் முஸ்லீம் அல்லாதவருடைய கடைகளும் இருக்குது, KFC இருக்குது. இதில் எல்லாம் என்ன முறையாக பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாங்களா? அது நமக்கு உறுதியாக தெரியல. நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ நமக்கு தூய்மையான முறையில், சந்தேகம் இல்லாத முறையில் உணவுகள் கிடைக்கிற போது இந்த சந்தேகத்திற்குரிய உணவுகளை நாம் ஏன் நாடி போகணும்? எனவே அருமையானவர்களே, இறைச்சி விஷயத்தில் ரொம்ப 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 பேணுதலாக மார்க்க விரும்புது. அதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அதை நம்ம சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹதீஸில் வருது, ஒருத்தர் வேட்டையாடுறார், அம்பெறிகிறார். இப்போ அவர் ஒரு மானை குறி வச்சு எறிகிறாரு. இவருடைய அம்பு அந்த மானை தாக்கி அது செத்து போச்சு, எங்கேயோ விழுந்துருச்சு. இப்போ அந்த மான் எங்கே விழுந்துச்சுன்னு தேடி போகிறார். அப்படி தேடி போகும்போது அந்த மானுடைய உடம்புல பார்க்கணும், இவர் எய்த அம்பை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ இவருடைய அம்புனால தான் அது செத்து இருக்குது. இப்போ அந்த மான்கறியை சாப்பிடலாம். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்குறாரு, இவருடைய அம்பு ஒரு பக்கம் தாக்கி இருக்குது, வேறு சில காயங்களும் இருக்குது. வேறு சில காயம்னா இந்த காயம் எப்படி வந்துச்சு? அப்போ எதன் மீதோ போய் அது மோதி செத்து இருக்குது, எதன் மீதோ போய் முட்டியும் செத்துருக்கலாம். அப்போ இப்படி 2 காரணம் வந்துருச்சு. நம்முடைய அம்பு போய் என்னங்க தாக்கியும் செத்துருக்கலாம்,
அல்லது எதிலாவது முட்டி அதனாலையும் செத்துருக்கலாம். சந்தேகம் வந்துருச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்போ அதை நீ சாப்பிடக்கூடாது. சந்தேகமான ஒரு காரணம் வந்துருச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஒருத்தர் வேட்டையாடினாரு, அவர் எதை குறி வச்சாரோ அது எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியல. அப்படியே தேடி போறாரு, ஒரு குளத்துல குட்டையில் விழுந்து கிடக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீ வேட்டையாடிய அம்பை கொண்டு தான் செத்துச்சா அல்லது குளத்துல விழுந்து மூச்சு முட்டி செத்துச்சான்னு தெரியல. மூச்சு முட்டி செத்து போனால் அது நமக்கு என்ன கிடையாது, ஹலால் இல்லை. இப்படி இறைச்சி விஷயத்தில் ஹலாலாகவும் இருக்கலாம் ஹராமாகவும் இருக்கலாம். ரெண்டு காரணம் வந்து விட்டாலே அது நமக்கு தடுக்கப்பட்டதுன்னு சொன்னான். இப்படி இறைச்சி விஷயத்தில் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்குது, இதை நாம் பேண்டதில்லை. அதே போல தான் விலங்குகள் அனுமதிக்கப்பட்ட ஆடு மாட்டில் கூட சில உறுப்புகள் நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ ரத்தம் நமக்கு ஹராம், அது எல்லாருக்குமே தெரியும். ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அது என்னங்க ஹராம். சிறுநீர் பை பித்தப்பை அதே போல் விதைகள். சில ஊர்களில் கல்யாண விருந்தில் பார்த்தா விதையை போடுறாங்க, புரியுதா? விதையை என்னங்க போடுறாங்க. அது மக்ரூஹ் ஹராம் என்று அவங்களுக்கு தெரியறது இல்லை. அது மக்ரூ தஹரீம். அது விதை என்னங்க சாப்பிடக்கூடாது. அதே போல தான் இறைச்சி, கோழி இறைச்சி வைக்கிறவங்க நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அறுத்து கொஞ்ச நேரம் ஆகிறதுக்குள்ள நல்லா கொதிக்கிற நீரில் அப்படியே கொண்டு போய் போட்டுடுறாங்க. அது நல்ல சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ள கழிவுகள் நஜிசுகள் எதுவுமே வெளியே வரல. அப்படி வெளியே வராமல் அந்த கோழியை தூக்கி அந்த சுடு தண்ணியில் கொதிக்க போடுறாங்கன்னு சொன்னால் இதை சாப்பிட்றது மக்ரூஹ் ஆகி போயிடும். எனவே இறைச்சி விஷயத்தில் மார்க்கம் ரொம்ப ரொம்ப பேணுதல். மற்ற எந்த பொருள்களிலும் இல்லாத கட்டுப்பாடுகள் இறைச்சி விஷயத்தில் மார்க்கம் வைத்திருக்கிறது. நம்ம உள்ளே போகிற இறைச்சி அது தூய்மையாக இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாக இருக்கும். அது ஹராமாக போயிடுச்சுன்னா கெட்ட எண்ணங்கள் வானக்கேடான விஷயங்கள் இந்த சமூகத்தில் அதை கொண்டு தான் பரவும். இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய விஷயத்தில் உச்சக்கட்ட பேணுதலை அல்லாஹ் நமக்கு தந்து மாமிசங்களை சாப்பிட்ற விஷயத்தில் உறுதியான ஹலாலை தவிர சந்தேகத்திற்கிடமான எல்லா விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.